students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து couple. So இது புரியணும் அப்படினா இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரெண்டு வீடியோஸ் நீங்க பாருங்க. Forces and its types அந்த ஒரு வீடியோவும் rotating effect of force இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதை பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே? ஓகே. So couple. So couple na two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points. அப்படினா இல்ல உங்களுக்கு இதிலே புரியுது இல்லையா? ரெண்டு equal forces. We are considering the two equal forces and it should be in opposite direction. Okay? So and parallel இருக்கணும். இது நம்ம எப்படி பண்ணலாம்? So ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. So opposite directionல இருக்கணும் ரெண்டு force but it should be equal. So நான் equal force எடுத்திருக்கேன் but it is in opposite direction. இப்படி இருந்துச்சுனா இத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா? சோ இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாமா? சோ இதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோம்னா சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸை நான் வந்து மைனஸ் பண்ணுவேன். சோ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலிபிரியமா இருக்கும். சோ இட் இஸ் பேலன்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ அதே தான் அப்ப எங்கே படிக்கிறோம் two equal and unlike parallel forceன்னு கிடையாது. இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படினா is applied simultaneously at two distinct points. So ரெண்டு different pointல ஆக்ட் பண்ணுது. Okay? So how I can draw this diagram then? So this is object. So the two forces will be in unlike position. That means in opposite, but it is equal. So I can draw this is equal, but in opposite direction. Okay? But என்ன difference at two distinct points. எனக்கு ரெண்டு distinct points, ரெண்டு different pointsல ஆக்ட் பண்ணுது. Okay? So அப்ப நான் இத வந்து இதுக்கு நினைக்க கூடாது. Okay? So இங்க என்ன பார்த்தோம்? The two forces are acting in the same line of action. உங்க bookல நீங்க tabular columnல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல இண்டிகேட் பண்ணிருப்பாங்க ஸ்பெசிஃபையா. These two are acting in the same line of action. But இங்க நீ அப்படி சொல்லலாமா? It is not acting in the same line of action. So இங்க வந்து two different line of action இருக்கு பாருங்க. So இங்க force இதனுடைய line of action எப்படி இருக்கும்? It is like this. And இந்த force உடைய line of actions எப்படி இருக்கும்? The force உடைய action எப்படி இருக்கும்? It is like this. So these two lines of force does not coincide with each other. ஒன்னோட ஒன்னு இது coincide ஆகுமா ஏதாவது ஒரு இடத்துல கிடையாது. ஏன்னா இவங்க இப்படி மூவ் பண்ணும்போது இவங்க எங்க மூவ் பண்ணிடுவாங்க? இப்படி வந்துருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? பட் இங்க அப்படி கிடையாது. It is acting in the same line of action. Okay? So இப்படி இருந்துச்சுனா நான் என்ன சொல்லலாம்? I can call this as a couple. Okay? So two forces that is equal and acting in opposite directions and at two distinct points. That means I can say that is couple. Couple நாலே தமிழ்ல என்ன சொல்வீங்க? இரட்டை அப்படினு சொல்வீங்க இல்லையா? So இத நான் என்ன சொல்வேன்? Couple. And one more important point is these lines of action of force does not coincide with each other. புரியுதா? ஏன் coincide ஆகலங்கிறது புரியுதா? And next point is it does not have translatory motion. So bookல கொடுத்திருக்கிற next point என்னன்னா இதுக்கு translatory motion கிடையாது. That means what? So in this case, so since these two forces are equal, resultant force எனக்கு equal 0 ஆ இருக்கு. ஏன்னா ரெண்டே நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுது? 0 ஆ இருக்கு. So இது வேணும், இது உங்களுக்கு புரியணும்னா நீங்க கண்டிப்பா இந்த previous வீடியோ பார்க்கணும். சரியா? Forces and types of forces. 0 ஆ இருக்கு. So இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு எங்கே மூவ் ஆகாது. இந்த ஆப்ஜெக்ட்க்கு எந்த translatory motionம் இருக்காது. But in case if this force is greater than this force, so 4 Newton and this is 3 Newton, if I found the resultant force for this, எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே? சோ அப்ப கண்டிப்பா என்ன அர்த்தம்? சோ எந்த இதுல உனக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் டைரக்ஷன் அதனுடைய டைரக்ஷன்ல மூவ் பண்ணிருக்கும். ஓகே? சோ இங்க வந்து என்ன சொல்றோம் நம்ம? இங்க அப்ளை பண்ணும்போது என்ன? இங்க எனக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ். சோ நான் மைனஸ் பண்ணனா எனக்கு இங்க என்னதான் வரும்? 0. For example, this is 4 Newton and 4 Newton. If I find the resultant force, that means F net, okay, so is equal to this F1 minus F2, that is nothing but 4 Newton minus 4 Newton, that is equal to 0. So here there is no translatory motion. எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பக்கம் ஜாஸ்தியா இருந்தாதான் எனக்கு ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ணும். But here there is no resultant forces, value is 0. So it does not have any translatory motion. But இங்க ஒரு motion இருக்கு. என்ன அப்படினா this couple will produce the rotating force, rotating effect. இந்த couple எனக்கு இங்க என்ன பண்ணும்? rotating effect பாரு. So இந்த force எனக்கு இப்படி ஆக்ட் பண்ணுச்சுனா it will be in this direction
and இந்த force எனக்கு ஆக்ட் பண்ணும்போது it will be in this direction, so it will producing some rotating effect. யார் ப்ரொடியூஸ் பண்றா? கப்புள். கப்புள்னா என்னன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கப்புள் உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கு? ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கப்புள். ஸோ அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டால் மக்கப் பண்ணாமல் ஈஸியாக நீ புரிஞ்சு எழுதிடலாம். ஓகே, ஸோ எழுதிட்டு அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவா? இட் டஸ் நாட் கோயின்சைட் வித் ஈச் அதர். தேர்ட் வந்து இதுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது. அதுக்கு ரீசன் மிஸ் சொல்லியிருக்கேன் உனக்கு. ஓகே, அண்ட் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் தான் இருக்காது, பட் என்ன இருக்கு உனக்கு? அங்கே ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு த டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொன்னோம்? த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் known as the moment of force அப்படின்னு சொன்னோமா? ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு நம்ம வந்து வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இங்கே வந்து அதே மாதிரி நம்ம மொமெண்ட் ஆஃப் கப்புள் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள்னா அப்போ என்னதான் இருக்கும்? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி கப்புள். கப்புள்னுடைய அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ அதை நான் என்னன்னு சொல்ல போகிறேன்? மொமெண்ட் ஆஃப் கப்புள். எப்படி நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி இங்கே ஒரு கப்புள் ப்ரொடியூஸ் பண்ணுற ரொட்டேட்டிங் எஃபெக்ட் நான் என்னன்னு சொல்ல போகிறோம்? மொமெண்ட் ஆஃப் கப்புள். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அங்கே வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்? So torque is equal to force into perpendicular distance. ஞாபகம் இருக்கா? So perpendicular distance between the fixed point and the line of action of force நம்ம பார்த்தோம். So இங்க அதே மாதிரி தான் பார்க்க போறோம். So moment of couple is equal to force. So என்ன force? இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். So one force is acting. So here one force is acting. Okay? So ரெண்டுமே எப்படி இருக்கும்? வேற வேற மாதிரி இருக்குமா இல்ல ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்கும். So that is 3 Newton. Example 3 Newton. So I can take that force value. Okay, I have to consider the force value. So moment of couple is equal to force சரியா into perpendicular distance between. இங்க நான் ஒரு fixed point என்னால சொல்ல முடியாது. நான் இங்க என்ன சொல்ல போறேன்? The between this the perpendicular distance between the line of action of forces. So line of action of forces னா இது இங்க பாருங்க, இந்த force னுடைய line of action it will be like this, இந்த force னுடைய line of action will be like this. So I want to find the perpendicular distance between these two line of action of forces. புரியுதா? டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஸோ இங்கே வந்து அங்கே வந்து நீ ஒரு ஃபோர்ஸ் தான் இப்படி தான் நீ அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து நீ மெஷர் பண்ணி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுட்டேன் இல்லையா? பட் இங்கே வந்து என்னது? So two forces are acting. So we are going to find the perpendicular distance between the two line of action of forces. புரியுதாமா உங்களுக்கு? Okay. So formula என்ன? So moment of couple is equal to force into perpendicular distance between the line of action of force. புரியுதாமா? Line of action of force. Okay. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு சிம்பிள் எழுதலாமே. ஓகே, நம்ம எப்போவுமே ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் எழுதும்போது நம்ம சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? மொமெண்ட் ஆஃப் கப்புள், அதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்க போகிறோம்னா எம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ், அதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்க போகிறோம்? எஃப். இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல என்னன்னு கொடுத்தோம்? டின்னு கொடுத்தோம். இங்கே எஸ்ன்னு கொடுக்குறோம். டின்னு கொடுத்தாலும் தப்பு கிடையாது, பட் இந்த டெக்ஸ்ட் புக் நம்மளுக்கு எஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் we are following the same. So m is equal to f into s. ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்புள் வந்து என்ன சிம்பிள் எழுதுறோம்? m is equal to f into s. So now I am going to find the unit. So you know unit என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ரெண்டுக்கு யூனிட் கண்டுபிடிச்சா it will gives the unit for the moment of couple. So can we find that? So what's the SI unit for force? It's Newton. And SI unit for distance, இது எந்த ஒரு distance தான் நமக்கு குறிக்குது. So the unit of distance, unit of length is nothing but meter. Okay? So moment of force நம்ம இதே தான் பண்ணோம். Okay? So அப்ப அதுக்கு அதே யூனிட் தான். So m is equal to, so the unit of moment of couple is equal to, unit of moment of couple is equal to Newton meter in SI unit.
Okay. Suppose if they ask to find the unit in CGS system. So CGS system na miss already உங்களுக்கு நடத்திருக்கேன். CGS is nothing but என்னன்னு பார்த்தோம் centimeter and this one is gram and this one is seconds. So CGS system of units la எழுத சொன்னாங்கனா so how we can write that. So CGS system la the unit of force என்னன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஓகே நீங்க படிச்சுக்கோங்க. the unit of force in CGS system வந்து என்னன்னா dyne. ஓகே இது ஒரு நியூ வேர்ட் தான் நீங்க கேக்குறது dyne dyne. ஓகே and இது distance அத லெந்த்க்கு என்ன CGS systemல சென்டிமீட்டர்னு நம்ம மார்க் பண்ணுவோம். so சென்டிமீட்டர். so CGS systemல எழுதும்போது நான் என்ன எழுதணும் dyne சென்டிமீட்டர். இதே SI யூனிட்னா நியூட்டன் மீட்டர். ஓகே புரிஞ்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு கன்வென்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். டைரக்ஷன் ஆஃப் கப்பிள் ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா என்ன சைன் போடணும், கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா என்ன சைன் போடணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் பார்க்க போறோம். சோ உனக்கு வந்து ரொட்டேஷன் வந்து கிளாக்வைஸ்ல இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே so the direction of couple அல்லது direction of moment of force அல்லது direction of couple எந்த இதுல இருக்குன்னா என்ன சைன் போடணும் அப்படினா மைனஸ். ஓகே சோ இத ஆன்டி கிளாக்வைஸ்ல இருந்துச்சுனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்துச்சுனா நீங்க பிளஸ் அப்படி இண்டிகேட் பண்ணணும். ஓகே சோ கிளாக்வைஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம கிளாக் உடைய டைரக்ஷன்ல தான் 5 10 15 இந்த மாதிரி ரொட்டேட் பண்றது. ஆன்டி கிளாக்வைஸ்னா இப்படி பேக்ல ரொட்டேட் பண்றது. சோ அதுதான் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ். சோ கிளாக்வைஸ்னா மைனஸ் and anti-clockwise na plus. இப்போ உங்க மனசுல ஒன்னு தோணும் clockwise தான plus நீங்க மைனஸ் போடுறீங்க அப்படி. so we should use like that clockwise க்கு minus. okay so எப்படி பாருங்க இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. so it is rotating. we can consider it is rotating in a anti-clockwise. anti-clockwise னா எப்படி rotate பண்ணுது இந்த மாதிரி. so one force is acting like this and one force is acting like this. okay so இது எப்படி மூவ் ஆகும், so it will be rotating in this direction. okay so இப்போ நான் sin எப்படி இதுல place பண்ணனும் அப்படினா so we can use the right hand rule. so உன்னுடைய right hand எடுத்துக்கோ, அதை இப்படி நீ place பண்ணிட்டு அந்த fixed axisல you place your right hand and force உடைய direction எப்படி இருக்கு, இப்படி தான் force உடைய direction இருக்குல. so you crawl your fingers in the direction of force. இந்த force உடைய direction க்கு please crawl your fingers. அப்போ உன்னுடைய thumb finger பாரு, it is pointing out of the board, so I can say it is positive. okay so na anti clockwise direction na என்ன எடுத்துக்கலாம், it is positive. so இதே வந்துட்டு clockwise directionல வரைஞ்சு பாரு. so if it is clockwise நீ இந்த diagram எப்படி வரைவீங்க, so it must be like this. so it is rotating in a clockwise direction. so இப்போ என்னோட sign என்னதா இருக்கும், we can use the again you can use the right hand and I am placing the fingers at the fixed edges. so இங்க இருந்து நான் என்ன பண்றேன் இந்த ஆக்சிஸ்ல நான் place பண்றேன். இந்த ஃபோர்ஸ்க்கு நான் என்ன பண்றேன் இந்த ஃபிங்கர்ஸை crawl பண்றேன். crawl பண்ணும்போது என்னோட thumb finger எங்க இருக்கு, so I am crawling like this. my thumb finger is inside the board, it is indicating the negative. okay so clockwise-ல நீ உன்னோட finger crawl பண்ணி பார்த்தேனா your fingers is inside the board, so I can indicate as a negative. okay so இத வச்சு நீ வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நீ டிஃபைன் பண்ணிக்கலாம். and next we can see some applications of the torque. so in the torque உடைய applications la first உங்க bookல கொடுத்திருக்கிறது gears. so gear உங்களுக்கு நல்லா தெரியும், gear cycle யூஸ் பண்றவங்களுக்கலாம். so it is a wheel, circular wheel. அந்த wheel பாத்தீங்கன்னா அந்த ring சுத்தி உங்களுக்கு இப்படி பல்லு மாதிரி இருக்கும். okay so இங்க என்ன நடக்குது, while I'm applying some forces some torque is producing in this wheel இல்லையா. so by changing the torque I can easily change the speed of the wheel. நான் wheel உடைய speed என்ன பண்ணலாம், ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். okay by applying some forces நான் ஒரு torque produce பண்ணி அந்த wheel உடைய speed நான் சேஞ்ச் பண்ணலாம். okay and next one is another one example they have given is seesaw. okay so seesaw பாருங்க. so consider this is a seesaw and here it is fulcrum or I can say it is pivot or it is one support. okay ரெண்டுக்கும் நடுவுல நான் வச்சிருக்கேன். so here if one person is sitting here and that person weight is 20 kg and here another one person is sitting here, that person weight is 20 kg
and both are sitting at the at a distance of 4 centimeter and here 4 centimeter. So it is balanced because they are sitting ஒரு particular distanceல மூவ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க. That means same distanceல மூவ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க and both are having the same weight. So it is balanced. Okay. But இங்க ஒரு 10 kg person உட்கார்ந்திருந்தாங்கன்னா what happened? So இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் நல்லா கீழே கொடுத்துருவாங்க. So the seesaw will be in this position இல்லையா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி மூவ் பண்ணியிருப்பாங்க, இவங்க இப்படி மூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ this person is 10 kg and this person is 20 kg and this distance again 4 centimeter. This distance is 4 centimeter because they did not change the distance positions. Okay. So இப்போ எனக்கு இந்த பாய் வந்து இவங்களை லிஃப்ட் பண்ண முடியுமா? ஸோ இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். ஆனால் என்ன பண்ணனா அவங்களால லிஃப்ட் பண்ண முடியும்னா திஸ் பர்சன் ஹேஸ் டு மூவ் நியர் த ஃபல்க்ரம். இவங்க என்ன பண்ணணும், இந்த ஃபல்க்ரமை நோக்கி கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஸோ ஹி ஹாஸ் டு சேஞ்ச் த பொசிஷன் அண்ட் ஹி ஹாஸ் டு கம் ஹியர். ஸோ இந்த 20 kg பாய் வந்து இங்கே வந்துட்டான். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டான் அப்படின்னா என்ன ஆகுது, ஸோ லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஹியர். ஓகே. என்ன ஆகுது, லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் இஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸோ இவங்க மூவ் பண்ணி வர்றப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, கம்மியாயிடுது. ஸோ இட் இஸ் கன்சிடர் திஸ் இஸ் 2 centimeter. ஆர் ஐ கேன் சே உங்க புக்கில் என்ன அர்த்தம் கொடுத்துருப்பாங்கன்னா the line of action of force is decreased. So here one line of action is acting, here one line of action is acting. So இவங்களுக்குள்ள ஒரு distance இருந்திருக்கும். But since the person is moved near to the fulcrum, this distance has reduced. Okay? The distance என்ன ஆயிடுச்சு, எனக்கு reduce ஆயிடுச்சு. So only less amount of torque is applied there. So this person can easily lift this 20 kg person up. புரியுதா? ஸோ இவங்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணாங்கன்னா இவங்களால ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், அவனை தூக்கிட முடியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் they have given as steering wheel. ஸோ ஸ்டியரிங் வீல்னா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம கார் பஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ வித் தட் ஸ்மால் வீல் I can produce some torque to the wheels of the cars or அந்த ரெஸ்பெக்டிவ் வெஹிக்கிள்ஸில் இல்லையா? ஸோ அந்த வீல் நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த வீல் வந்து இந்த டைரக்ஷன் போகும். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணால் இந்த வீல் இந்த பக்கம் போகும் இல்லையா? So by rotating the small wheel, I can produce some torque to the wheels with a less effort கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் எஃபர்ட்டில் நான் என்ன பண்ணலாம், I can produce some torques to the wheels. Okay. So these three are the examples for the torque. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.